பிரான்ஸோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் 2022க்கு அப்புறம் தடவையா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் அப்போ இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது இல்லையா ரஷ்யாக்குள்ள, அதை நினைச்சு வருத்தப்படுறதாவும் அதுக்கு சாலிடாரிட்டியா இருப்போம் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் பேசினதுக்கு அப்புறம் இது போல உக்ரைனுக்குள்ள நீங்க அக்ரஷன் காட்டுறது தப்பு, உக்ரைனோட விடுதலைக்காகவும் அவங்களோட சாலிடாரிட்டிக்காகவும் நாங்க கூட நிற்போம், துணையா இருப்போம், உதவுவோம் அப்படிங்கிறது போல பேசியிருந்துக்கிறாங்க. இது போல ஒரு செய்திகள் தகவல்கள் வந்திருந்தாலும் இது போல இவங்க பேசிக்கும் போது ரஷ்யா தரப்புல இருந்து கண்டனங்கள் தெரிவிச்சதாகவும் சொல்லப்பட்டு வருது. ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது போல பேசிக்கிட்டாங்க, இது போல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதே சமயத்துல உங்களோட ட்ரூப்ஸை நீங்க உக்ரைனுக்குள்ள அனுப்பியிருக்கிறீங்க இல்லையா, அனுப்புறீங்க அப்படின்னா அது கண்டனத்துக்குரிய செயல் அப்படிங்கிறது போல ஒரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ ஆனா உள்ள இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ்லாம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு ஆதரவா இருப்பாங்க இல்லையா உக்ரைனோட மக்கள், அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரான்ஸோட ட்ரூப்ஸும் ஜார்ஜியாவோட ட்ரூப்ஸும் உக்ரைனுக்குள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் வந்திருக்கு. ஆனா பிரான்ஸ் தரப்புல இருந்து அது எதுவும் உறுதி செய்யற மாதிரி தெரியல. ரஷ்யா தரப்புல அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு எகெயின்ஸ்டா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ற மாதிரி இல்ல. ஆனா அதே சமயத்துல மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, பிரான்ஸோட படைகள் இந்த உக்ரைனுக்குள்ள அடி வாங்குறாங்க அப்படின்னா அதை பெருசா நேட்டோ கிட்ட கொண்டு வர மாட்டாங்க பிரான்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இதே போலதான் ஆப்பிரிக்காலையும் அதிகமான இழப்புகளை பிரான்ஸ் படைகள் சந்திச்சது, அதையெல்லாம் கொண்டு வந்து நேட்டோ கிட்ட சொல்லி நேட்டோட உதவியை கேட்க கிடையாது. அதே போலதான் இங்கேயும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, இப்போ நேட்டோட ட்ரூப்ஸ் உக்ரைனுக்குள்ள வந்தாச்சு. இப்போ உக்ரைனுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களோட திட்டம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது போலயும் அப்புறம் இம்பார்ட்டன்டா நடந்தக்கூடிய சில முக்கியமான செய்திகள்லாம் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். முதல்ல நேட்டோட ட்ரூப்ஸ் உக்ரைனுக்குள்ள வராங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்ற ஒரு காரணம் வருது இல்லையா. நேரடியா அவங்க வந்து ரஷ்யாக்கு எதிராக சண்டை பிடிக்க போறாங்களா? சரி, அப்படி வராங்க அப்படின்னா பிரான்ஸே உள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல சொல்லுவாங்களா? இது போல பல கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, ரஷ்யாவோட அந்த டிஃபென்ஸ் லைனை வந்து உடைக்கிறதுங்கிறது சாத்தியமே இல்ல. உக்ரைனுக்கு வந்து அது வாய்ப்பே இல்ல. இப்ப அதை உடைக்கணும் அப்படின்னா மேற்குலக நாடுகள், அதுவும் நேட்டோ ட்ரைன்டு சோல்ஜர்ஸ், நேட்டோட சோல்ஜர்ஸ் உள்ள கால் எடுத்து வைக்கணும். அப்படி கால் எடுத்து வச்சு சண்டை பிடிக்கும் போது நேட்டோக்கும் ரஷ்யாக்கும் எதிராக அந்த சண்டை திரும்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்காக இது மெர்சனரிஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்களா, அதிகமான நேட்டோல வந்து வீரர்கள் வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இல்லையா F-16 ஓட்டுறதுக்கு, அமெரிக்காவோட ரிட்டையர்டு பைலட்ஸ்லாம் வந்து ரெடியா இருக்கும் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க இல்லையா. அவங்கள நேட்டோ ட்ரைன்டு தான், நேட்டோ படைகள் தான். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க மெர்சனரிஸா வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ அப்படி மெர்சனரிஸா வரவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சுமி பகுதி, கர்கிவ் பகுதியெல்லாம் மிகப்பெரிய டிஃபென்ஸ் லைனை வந்து கட்டிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம், இந்த சுமி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வந்து வெளியேற்றிட்டாங்க. கர்கிவ்ல இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் வெளியேற்றிட்டு இருக்காங்க. சுமியில கிட்டத்தட்ட 1,10,000 பேருக்கு மேல வெளியேறிக்கதா சொல்லிக்கிறாங்க. ஆனா கர்கிவ்ல இருந்து சில வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அந்த கர்கிவ்ல இருந்து வெளியே வரக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பிளாக் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு டிராபிக் ஜாம் வந்து அங்க ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஆக இப்போ உக்ரைன் வந்து சுமியும் சரி கர்கியும் சரி அங்க இருக்கிற மக்களை இவாக்குவேட் பண்றாங்க. சரி, இப்போ இவாக்குவேட் பண்றதுக்கு காரணம் என்ன? ரஷ்யா அங்க உள்ள வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரஷ்யாக்கு இப்போ நடந்துட்டு இருக்க கள நிலவரத்துல அவங்களோட கைதான் ஓங்கி இருக்கு. அவங்க எந்த ஒரு தப்பான முடிவுகளையும் எடுக்காம சரியா இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே போதும், ரஷ்யா வந்து ஈஸியா ஜெயிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்கா. ரஷ்யாக்கு இன்கம்ங்கிறது அதிகமா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோட இன்கம் ஆயில், அப்புறம் கேஸ். ஆயில் இந்தியாவுக்கு அதிகமா போயிட்டு இருக்கு, அதுல எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லை அப்படின்னு மரியா ஜரக்கோ அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. சோ ரஷ்யாக்கு இன்கம்ங்கிறது ஒரு பிரச்சனை இல்ல. ரஷ்யாவோட எக்கனாமி நல்லா இருக்கு, அதனால அதிகமான ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். இப்போ நேட்டோவோட நாடுகள் ஜெயிக்கணும், உக்ரைனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஒரே வழி அந்த டிஃபென்ஸ் லைன்ல பக்கவாட்டு தாக்குதல் பண்றது. ரஷ்யா தெளிவா அவங்களோட பகுதியில இருந்து கீழே கிரீமியா வரைக்குமே டிஃபென்ஸ் லைன் வச்சிருக்காங்க. இப்ப கிரீமியாவை தாக்குதல் பண்ணோம் அப்படின்னா முதல்ல அந்த கிரட்ச் பிரிட்ஜை வந்து அடிச்சு விடணும். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே, அதாவது இன்னும் சில மாசங்கள்ல உக்ரைன் அந்த கிரட்ச் பிரிட்ஜை அடிப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இது உக்ரைனோட கிரேட்டஸ்ட் கவுண்டர் ஆஃபென்சிவா இருக்கும் அப்படிங்கிறது போல தான் அனலிஸ்ட் வரைய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிரட்ச் பிரிட்ஜ் அடிச்ச உடனே உக்ரைனோட வீரர்கள், அதாவது இந்த மெர்சனரிஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க ஒன்னு ஃப்ரீ லீஜியன்ற பேர்ல கூட, ரஷ்யாவோட ஃப்ரீ லீஜன் தான் அவங்க அப்படின்ற பேர்ல கூட ரஷ்யாவோட பெல்கிராட் ரீஜன் அடிச்சுட்டு முன்னேறுவாங்க. பெல்கிராட் பகுதியில சில செட்டில்மெண்ட்ஸ் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும், அது கம்ப்ளீட்டா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கணும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டது. காரணம் என்னன்னா, ரஷ்யா வீரர்கள் இந்த லுஹான்ஸ்க் பகுதியில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணுங்கிற சப்ளை லைன்ஸ்லாம் இந்த பெல்கிராட் பகுதியிலிருந்து ஈஸியா போயிட்டு இருக்கு. சோ இந்த பெல்கிராட் பகுதியில எப்படியாவது அந்த மெர்சனரிஸா வந்திருக்காங்க இல்லையா பிரான்ஸ் ட்ரூப்ஸ், இவங்கலாம் சோ
உள்ள பூந்து அதை எப்படியாவது கவர் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னா, அதை மட்டும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா குப்பியான்ஸ்க் பகுதி, அந்த பகுதியை பிடிக்கிறதுக்காக ரஷ்யா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உக்ரைனோட வீரர்கள் உள்ள இறங்கி அந்த இடத்துல சண்டை பிடிச்சு லுஹான்ஸ்க மீட் எடுத்துடலாம். ஏன்னா சப்ளை லிங்க்ஸ் இருக்காது இல்லையா. சோ அந்த ஒரு காரணத்தினால லுஹான்ஸ்க மீட் எடுத்துட்டா டொனஸ்க் மீட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ இது போல இந்த கள நிலவரத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து ஒரு பொசிஷன்ல வெயிட் கிடைச்சிரும். இதுதான் பிரான்ஸ் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. பிரான்ஸோட அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்கள் உக்ரைனுக்கு ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் கிடைக்கும். அந்த டைம்ல நம்ம பேச்சுவார்த்தையில ரஷ்யா வழி கொண்டு வர வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க இல்லையா. சோ இந்த பெல்கிராட் பகுதியில இருந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேற போறது இல்ல. ரஷ்யாக்கு எதிராக ஃப்ரீ லீஜன் ஆஃப் ரஷ்யான்னு பல நாடுகளோட மெர்சனரிஸும் இங்க உக்ரைனுக்குள்ள வந்து சேர்ந்து இங்க இருந்து உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. சரி, இதை எப்படி ரஷ்யா வந்து கவுண்டர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உக்ரைன் செஞ்ச ஒரு தப்பான செயல். ஏன்னா ரஷ்யாக்குள்ள ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு. அந்த தீவிரவாத தாக்குதலை உக்ரைன் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத ஃப்ரேம் பண்றதுக்காக ரஷ்யா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான லிங்க் இருந்து ப்ரூஃப்ஸ் இருந்து எவிடன்ஸ் இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு உக்ரைன் தான் செஞ்சிருக்காங்க நிரூபிச்சிட்டாங்க ரஷ்யா அப்படின்னா, இந்த நாடுகள்னால உக்ரைனுக்கு பெருமளவுல உதவ முடியாது. இதுக்கப்புறம் உக்ரைன் இந்த பிரச்சனையில பெரும்பாலும் தோத்துருவாங்க. அப்படியே இல்ல இதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நாட்டோ நாடுகள் உள்ள வந்தாலும் ரஷ்யாவுக்கு ஃபுல் பவர் கிடைக்கும். என்ன வேணா செஞ்சு உக்ரைன் அடிக்க ஆரம்பிச்சாலும் இப்ப எப்படி இஸ்ரேல் சொல்லிட்டு அடிக்கிறாங்க காசாவை, அதே போலதான். அப்புறம் இந்த காசா பிரச்சனையில வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் எக்காலத்துக்கு இந்த ரஃபா போய் அடிக்க மாட்டாரு. காரணம் என்ன, இந்த மாதிரி காசா பகுதியை தாக்குதல் பண்ணும்போது இந்த பிரச்சனை பெருசாகும். அந்த ஒரு காரணத்தினாலதான் இது போல தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. குறிப்பா ஈரான் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஒரு வேலை யாராவது எஸ்கலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ஒரு வேற மாதிரியான ஒரு பிரச்சனையா போயிருக்கும். ரஷ்யாவுக்கு வந்து இப்ப சப்ளைஸ் அதிகமா ஈரான் கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு, நார்த் கொரியா கிட்ட இருந்து போயிட்டு இருக்கு. இப்ப இவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பிஸியா வச்சிருந்திருக்கணும். சோ இவங்க எல்லாருமே ரிலாக்ஸ்டா இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு. அந்த ஒரு காரணத்தினாலதான் இதை தசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈரானோட கன்சுலேட்டை வந்து சிரியால வச்சு அடிச்சுக்கிறாங்க வாண்டடா அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போதைக்கு யாருமே இதை எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் சொல்றாங்க. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய சில செயல்கள் திரும்பவும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில அது அஃபெக்ட் ஆகும். ஒன்ஸ் ரஷ்யா தோத்துட்டாங்கன்னா ரஷ்யாவோட நட்பு நாடுகளா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சரி, ரஷ்யாவை நம்பி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சரி, அதுக்கப்புறம் அது இருண்ட காலமா மாறிடும். இந்த ஒரு காரணத்தினால ஈரான் இப்போதைக்கு பெருசா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க யூஎனுக்கு போறதை வச்சு எல்லாரும் சொல்லிட்டாங்க. பெருசா ஒரு ரிட்டாலியேஷன் இருக்காது, இப்போதைக்கு இருக்காது. ஆனா கூடிய சீக்கிரத்துல இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கும் அப்படிங்கறத யோசிக்கிறாங்க, சொல்ல வராங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.